படத்தில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றை பார்த்து கீழ்காணும் சமன்பாடு சரியான சமன்பாட்டை எழுதுக. மின்சுற்று கொடுத்துருக்கு. இந்த மின்சுற்றில் வந்து நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா பயன்படுத்தி தான் என்ன பண்ணணும், இந்த சமன்பாட்டை நிர்வகிக்கணும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த லூப்பில் வந்து பேட்டரி ப்ளஸ்லேருந்து மைனஸாக கடந்துருச்சுன்னா வந்து இந்த அம்புக்குறி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மின்னோட்டம் ப்ளஸ்லேருந்து இப்படியே போயிட்டு இப்படி வந்து வருது. ஓகேவா? அப்போ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு பிரமினி ஈக்குவேஷன். அடுத்தா பார்த்தோன்னா ரேசியரில் வந்து அதாவது எனது மின்தடையில் வந்து கரண்ட் திசையில் சென்றுச்சுன்னு வச்சுக்கலேன். கரண்ட் திசையில் சென்றால் வந்து -IR. அதே மாதிரி ரேசியல் கரண்ட்டுக்கு எதிராக அதாவது மின்தடையில் வந்து மின்னோட்டத்துக்கு எதிராக சென்றுச்சுன்னா +IR. முன்னோடி திசைக்கு எதிராக சென்றால் +IR, முன்னோடி திசையிலே சென்றால் -IR. அதன்படி பார்க்கும்போது இங்கே என்னது ப்ளஸில் வருது. அடுத்தது மின்தடைகளை பொறுத்த வரைக்கும் மின்னோட்டங்கள் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த I1ம் இப்படி வருது, I2ம் இப்படி வருது. ஓகேவா? அப்போ ரெண்டும் இங்கே என்ன வரும், ரெண்டும் இங்கே இந்த I1ம் I2ம் இந்த இடத்துல சேர்ந்து இங்கே என்ன வரும், I1 + I2 இருக்கும். அப்போது இந்த ரேஸில் வந்து என்னது முன்னோடி திசையிலேயே கிடக்கிறதுனால உங்களுக்கு -I1 + I2 ப்ராக்கெட்டில் -I1 + I2 × R. அடுத்தது எங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ப்ளஸ்லேருந்து மைனஸ் வரும். அப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்து -I1 ஆகும் இங்கே இந்த பகுதியில். எனவே இங்கிருந்து இதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்னா இது ப்ளஸ்ஸு, அடுத்தது என்னது இந்த டேர்ம் மைனஸு, அடுத்து இந்த டேர்ம் அதனாலே ஆட் பண்ணும்போது ஓகேவா, இந்த டேர்மு அடுத்து -I1 + I2 × R -I1 ஆகும் = 0. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஆப்ஷன் E தான் கரெக்ட். அதான் சரியான விடை வந்து ஆப்ஷன் E. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.